இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அதற்கான விதிகள் தளர்வு செய்யப்பட்டு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக செய்தித்தாளில் தற்போது வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விதிகள் தளர்வுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு தமிழக அரசு உத்தரவுன்னு கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து தான் ஜூன் 28 தமிழ்நாடு அரசின் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விதிமுறைகளில் மேலும் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கான உத்தரவை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன் விவரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகை பெற ஏற்கனவே உள்ள விதிவிலக்குகளுடன் கூடுதலாக 3 விதிவிலக்குகளையும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு துறைகளில் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் அல்லாத பெண்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததான் அரசு துறைகளில் மானியம் பெற்று அதன் மூலமாக 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களை சேர்ந்த பெண்களும் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியானவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் மானியத்தில் 4 சக்கர வாகனம் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்களும் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் ஆய்வுதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களில் ஓய்வூதியம் பெறாத பெண்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக கணவரால் கைவிடப்பட்ட 50 வயதுக்கு மேலாகியும் திருமணமாகாத பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் மற்ற பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விதிமுறைகளில் தளர்வு செய்யப்பட்டு வெளியான புதிய அறிவிப்பு. நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் ஜூலை 15ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இந்த சிறப்பு முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 45 நாட்களுக்குள் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு மாதம் உங்களுக்கும் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியிட முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.